வெறும் பார்ட்டி மட்டும் தானா? அடுத்தது நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியாதா? லைட்ஸ் ஆன். இன்னைக்கு நைட் எப்படியும் வர அவன் பிளான் பண்ணிருக்கான் உங்களை கொலை பண்றதுக்காக. எப்படியும் எங்களை தாண்டி இங்க வர முடியாது. ஒருவேளை வந்தானா கண்டிப்பா நாங்க ரவுண்ட் அப் பண்ணிருவோம். அந்த கொலைகாரன் எப்படியும் உங்களை தேடி இங்க வருவான். அவன் வந்தானா எப்படி இங்க வச்சு அவனை பிடிச்சிருவோம். உங்களுக்காக நான் எதுக்கு சார் என் உயிரை பலி கொடுக்கணும்? ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணுப்பா. என்ன சுரேஷ், எதுக்கு இப்படி என்ன மாட்டி விடுற? 4 கொலை நடந்திருக்கு. போலீஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க டிடெக்ட் பண்றதுக்காக. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது சார். உடனே நான் கிளம்புறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஐ வில் டேக் கேர். உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உங்க சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. என்ன உன் நண்பனை காப்பாத்த நினைக்கிறியா? யாராலையும் அவனை காப்பாத்த முடியாது. யாரா அது? ஏய், யாருன்னு கேக்குறேன்ல. ஏய், ஏய், யாரா? ஏய், யாரா அது? டேய், கையில இருக்க ராட கீழே போடு. டேய், யாரா நீ?
டேய் ஒன்றும் இல்லை சரவணன், பயப்பட வேணாம். உன் ஆட்டம் என்னையோட முடிஞ்சு போச்சு. ஏட்ரா மாஸ்க் கழட்டுறா. டேய் யாரா அவன்? என்னடா பாக்குற? எப்படா இவங்க வலை வீசி பிடிச்சாங்கன்னா? காயத்ரி வெளியாள் இல்ல, நான் அமிச்சால் தான். என்னடா இது, கொலைக்கான எவிடன்ஸையும் கொடுத்து அமிச்சு பின்னாடியே வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு பாக்குறியா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்பேற்பட்ட கேஸையும் 24 ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்க முடிஞ்ச நீங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம ஆனா ஜவ்வு மாதிரி இழுத்தீங்க பாத்தீங்களா? அங்கதான் எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்தது. அது மட்டும் இல்லாம டாக்டர் அறிவு அவருடைய மொபைல் மிஸ் ஆன விஷயத்துல நீங்க பதட்டத்தோட வந்தீங்க, பார்த்தோம். அன்னைக்கு தான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம் நீங்க தான் கொலையாளின்னு. அதனாலதான் டிபார்ட்மெண்ட்ல ஃபாலோ பண்ண சொல்லி காயத்ரி அனுப்பிச்சு வச்சோம். மாட்டிட்ட. டாக்டர் டேனியில வச்சு உன்னை கார்னர் பண்ணலாம்னு நினைச்சப்ப கிளவரா இருந்த நீ சாமர்த்தியமா தப்பிச்சிட்ட. ஆதி, இப்ப அடுத்து யாரை கொள்ளலாம்னு நினைக்கிற? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? இவனை குத்தி கொல்லுங்க சார். சார் சார் செத்துற போறோம். டேய் என்னடா சிரிக்கிற? யாரா நீ? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? டாக்டருங்கிற பேர்ல லீகலா கொலை பண்ற ஒரு கொலைகாரன் தானே நீ? ஏய், என் ஸ்டேட்டஸ் தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்க நீ. உன்னை என்ன பண்ண பாரு. காயத்ரி, ஆர் யூ மேட்? இது வரைக்கும் நீங்க சொன்ன வேலையெல்லாம் ஒரு போலீஸ்காரியா என்னோட டியூட்டியை பார்த்தேன். ஆனா நான் ஒரு பொண்ணா உங்ககிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு சார். ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில தன்னோட ஹஸ்பண்டுக்கு அப்புறமா தன்னோட உடம்ப கூச்ச நாச்சம் இல்லாம காட்டுறது அவ அம்மாக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்க டாக்டர் கிட்ட மட்டும்தான். அதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில அதிகமா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ தாய்மை அடையறப்ப மட்டும்தான். அப்படி அந்த பொண்ணு தாய்மை அடையறப்ப நம்பக்கூடிய ஒரே கடவுள் டாக்டருங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட தாய்மையே கொச்சப்படுத்துற அளவுலதான் இப்படிப்பட்ட டாக்டருங்கிற புனிதமான இடத்துல இருக்கிற இந்த பெரிய மனுஷனோட முகத்திர என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முடிவுக்கு வாங்க. இவனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆதி சார், ஒரு பொண்ணா உங்க மனசுல இருக்கிற காயத்தோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. உங்களோட வலிய நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணதான் கரெக்டா இருக்கும். மிஸ்டர் ஆதி, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. கொல்லப்பட்ட அத்தனை பேரும் KAYAன்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கானே, அதுக்கு என்ன காரணம்? KAYA இல்ல, KAYAL. கயல் என் மனைவியோட பெயர். ஒவ்வொருத்தனும் சாவறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன எவிடன்ஸ் தான் அது. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டல்ல? கயல், டாக்டர் கயல். Hey, hi. Hi. Where is Daniel? He's on the way. Okay, Mama, இவங்க என் friends. This is Ram, வணக்கம் அங்கிள். வணக்கம். Deena, and Arivu. ஹலோ சார். சரிப்பா, மேல ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே அங்கிள். தீனா, நம்ம தேடுறது இதுதான். கீ எங்க இருக்குன்னு சொல்றேன்.
நம்ம பேசிக் ஃபார்முலா 100% சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓ ரியலி வாவ் சூப்பர்யா. ஏய் சூப்பர் கயல், குட் ஜாப். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுடா. டேய் இருடா, நான் கூப்பிடுறேன், வெயி. நல்லா இருங்க, எந்திரிங்க எந்திரிங்க. என்னப்பா? ஆ? இந்தாங்கப்பா. என்னப்பா? என்ன இன்ஸ்பெக்டரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்கப்பா. அப்படியாப்பா? ஆமா. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா. ஆதி, உன் கடமையை செய், நிச்சயமா நீ ஜெயிப்ப. தேங்க்ஸ்ப்பா. அதெல்லாம் எதுக்குப்பா? இந்தாங்க மாமா ஸ்வீட். ஆ? என்னம்மா விசேஷம்? இது உங்க மகன் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு இல்ல மாமா. அப்ப வேற என்னவா இருக்கும்? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்ல? ஆமா மாமா, ஆனா அது மட்டும் இல்ல, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஃபார்முலா இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு மாமா. நெக்ஸ்ட் வீக் அந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ண போறேன். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா. உன்னை மருமகளா அடைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? இல்ல மாமா, நீங்க எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஊரே என்ன எதிர்த்தப்போ நீங்க தான் என்ன ஏத்துக்கிட்டீங்க. மருமகளா இருக்க வேண்டிய என்ன மகளா ஏத்துக்கிட்டு எனக்காக என் லட்சத்துக்காக உங்க கனவு, ஆசை, சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு கைமாற செய்ய போறேனோ எனக்கே புரியல மாமா. அம்மாடி, உங்களுக்கு பண்ணாம நாங்க வேற யாருக்கு பண்ண போறோம்? எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். நீ சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ எங்களுக்கு பெத்து கொடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஆமா, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேன்? எங்க என் செல்லக்குட்டி கீர்த்தி? கீர்த்தி, என்னடா அப்பா மேல கோபம்? என்னங்க, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. வாடா வாடா, கிட்ட வாடா. மறந்துட்டேன்டா, அப்பா மறந்துட்டேன்டா. உங்களுக்கு தான் பொது சேவை செய்யறதுக்கு டைம் சரியா போயிடுது, அப்புறம் எப்படி என் பர்த்டே எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? சாரிம்மா, சாரிடாமா. இங்க பாருமா, என்னை போலதான் என் மகனும் என் மருமகளும் செய்யற வேலை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்படும், அதுவும் நேர்மையா. எப்பப்பா ஊருக்கு போற? அப்பா நாளைக்கே கிளம்பணும்ப்பா. ஆனா கயல் கூட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்ப்பா. அதனால நெக்ஸ்ட் வீக் போலான்னு நினைக்கிறேன்ப்பா. அவசரம் ஒன்றும் இல்ல, வந்து பொறுமையா பேசிக்கலாம். இப்போ நீங்க கிளம்புங்க. ஷூர். டேய் அண்ணா, பக்கத்து ஊர் தானே போற, ஏதோ ஃபாரின் போற மாதிரி ஓவர் பில்டப் பண்ற. முதல்ல கிளம்பு, அண்ணிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். Okay. Wish you many more happy returns of the day. ஹாப்பி Thank பர்த்டே you. செல்லக்குட்டி. தேங்க்யூ அண்ணி.